வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு வெங்கடேஷ். மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்றோம், அது என்ன? இந்த மென்திறன் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன? இன்னைக்கு மழை வெள்ளம் பாதிப்புக்கு அப்புறம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட உடனடி தேவை என்னவா இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். மனிதவள மேம்பாடு நம்ம பேசும்போது இப்போ இருக்கிற இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்து சென்னையோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் பிரிக்க முடியாத அளவுக்கு எல்லா நிலையில் இருக்கிறவங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு மனதளவில் ஒரு ஆறுதல், அதற்கான ஒரு ஆலோசனைகள் தான் தேவையாக இருக்குது. அப்படின்னும் போது இளைஞர்கள் அவங்க வேலை பார்த்த நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு பாதிப்புக்குள்ள இருக்கலாம், இல்லை அவங்களோட இருப்பிடம் ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கலாம். இதிலிருந்து மீண்டு வந்தாதான் அடுத்த நிலையவே யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற அத்தியாவசிய தேவை, மனதளவில் என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் தேவையா இருக்கு, இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு உந்து சக்தியா என்னவா இருக்க முடியும், அதை எப்படி நாம பயிற்சி எடுத்துக்க முடியும், இப்படி நிறைய விஷயங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்கள் பதில்களை எதிர்பார்க்கிறோம் சார். ஒரு மென்திறன் பயிற்சியாளரா இன்றைய இந்த சமூக போக்கை எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து எல்லாமே இளைஞர்கள் கையில் மாறிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மென்திறன் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த விஷயந்தான். அதை வந்து இப்போ ஒரு ஃபார்மேட்டாக மாற்றி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலேஜஸில் இது வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய காலேஜஸ்லையோ அது அவசியப்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சிட்டி, ரூரல் எல்லா இடத்துலேருந்து வரவங்களுமே பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து அவனை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, இப்போ வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நாட் ஓன்லி அகாடமிக்ஸ், அவனுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுது. அந்த ஸ்மார்ட்னஸை வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்லை நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் எல்லா கல்லூரிலையும். அதுதான் நாங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இதை ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கார்ப்பரேட் சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி வந்து தோஸ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓனர்ஷிப் ட்ரிவன் கம்பெனி. அவன் கிராமம் சார்ந்த அங்கே லோக்கலில் இருக்க ஒரு வேலைக்கு போவான். அதுக்கு தேவை வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தது தாண்டி இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களோட போட்டி போடும்போது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆகட்டும், அவனுடைய தனித்திறமைன்னு சொல்லக்கூடிய அவன் தன்னுடைய ப்ரெசன்டேஷன் அவன் போய் ப்ரெசென்ட் பண்ணுறதாகட்டும், இது தேவைப்படுறதுனால சாஃப்ட் ஸ்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுச்சுங்க. கல்லூரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேடம், இப்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து 4 இயர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸு. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது +2 முடிச்சு வரும்போது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் மாதிரி இருக்கும். 10th +2 ரெண்டுமே வந்து நம்பரிங் கேம். இவ்வளோ மார்க் எடுக்கணும், பேரண்ட்ஸ் ப்ரெஷர். +2 முடித்ததுலேயும் அதுலேயும் இவ்வளோ மார்க் எடுக்கணும். ஒரு கல்லூரிக்கு வந்துடுறான். கல்லூரிக்கு வந்த உடனே அவனுக்கு வந்து அந்த நிறைய பெரிய அட்மாஸ்ஃபியரை பார்க்கும்போது அவனால் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும். அந்த இடத்துலேயே நாங்கள் வந்து சில கல்லூரிகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் வந்து லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். காலேஜஸும் விருப்பப்படுறாங்க. ஃபஸ்ட் இயர் அவன் இங்கிலீஷில் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டான் அப்படின்னா செகண்ட் இயரில் லிட்டில் பிட் ஆஃப் மேக்ஸ், ஆப்டிடியூட் திறன் இருந்தால் தான் அவனுக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூவில் போய் பண்ண முடியும். தேர்ட் இயரில் கம்ப்ளீட்டாக க்ரூமிங் சொல்லித்தரோம் அவங்களுக்கு. க்ரூமிங்னா அவனை எப்படி தன்னை, அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகும்போது தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம், அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். 4th இயர் வரும்போது அவன் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னு எடுத்துட்டிங்கன்னா, வேலை படித்து முடித்த உடனே எல்லோரும் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடி பூம் ஆனதுக்கப்புறம் ஐடி கம்பெனிக்கு போகணுன்னா அவன் டெஃபினட்டாக வந்து இந்த ஆப்டிடியூட் ரவுண்டு, ஹெச்ஆர் ரவுண்டு ரெண்டுலேயும் த்ரூ பண்ணால் தான் அவனால் பண்ண முடியும். அது ரெண்டுமே நாங்கள் டீச் பண்ணுறோம். ஆக்சுவலாக 4th இயரில் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ஃபேன்சி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசிஎஸ், விப்ரோ ஆகட்டும், எல்என்டி ஆகட்டும், இந்த மாதிரி கம்பெனிகளுடைய அவங்க இன்டர்வியூ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மாடல் சொல்லித்தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் டிஸ்கஷன் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட்ஸை பேச சொல்லுவோம். அவன் எந்த அளவுக்கு அவன் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறான், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல அவன் வந்து நெக்ஸ்ட்டு கமா போடணும், எந்த இடத்துல வந்து அவன் வந்து ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணுறோம். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அவனுக்கு ப்ளே பண்ணி காட்டி எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு கம்பெனி வரும்போது ஒரு தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய லெவலில் அவன் ரெடி ஆகிடுறான். இதைத்தான் நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபைனல் இயர் வரும்போது அவன் டென்ஷன் இல்லாமல் எதிர்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மேடம்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு திறன் மேம்பாடு சார்ந்த ஒரு பயிற்சிகள் அப்படிங்கிறது அவங்க படிக்கிற அந்த 4 ஆண்டுகள்லேயே சைட் பை சைடு இந்த விஷயங்கள்லையும் முழுமையாக வரும்போது கம்ப்ளீட் பர்சனாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் எந்த விஷயத்தில் வந்து அவங்க குறைபாடு அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க? நம்ம மென்திறன் சொல்லும்போது இருக்கிற கம்யூனிகேஷன் சரியாக இருக்கலாம், ஒரு சிலரால் அவங்களுக்கு டெக்னிக்கலி நாலேஜபிளாக இருப்பாங்க ஆனால் அதை வெளியில் எக்ஸிபிட் பண்ண முடியாமல், இன்னும் சில பேருக்கு ஒரு மோட்டிவேஷனே ரொம்ப அதிகப்படியாக. இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் பார்த்த வரைக்கும் மாணவர்கள் எப்படி இருக்காங்க, எங்கே அவங்களுக்கு தேவைப்படுது? சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லேக்கிங் கிடையாது மேடம். ஆக்சுவலாக இது அர்பனில் கொஞ்சம் அது இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவனுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது, நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவனுடைய ப்ராப்ளம். அகாடமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எங்களுடைய மேஜர் ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா அர்பனில் தான் பண்ணுறோம், இது ரூரலில் தான் போய் பண்ணுறோம். ஆக்சுவலாக ரூரலில் பண்ணும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா டவுன் சவுத் போனீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த அகாடமிக்ஸில் எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. பட் when it comes to செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவன் லேக்காக இருப்பான். அந்த இடத்துல வந்து எங்களுடைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து கீநோட் ஜென்ரல் மோட்டிவேஷன், எதுக்காக பயிற்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுவே அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ வந்து அவங்க ரெகுலராக பார்க்குற டீச்சர்ஸை பார்க்குறதுக்கும் எங்களை பார்க்குறதுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதுக்கு இது வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா ரெகுலராக பார்க்குற டீச்சர் இதையே சொல்லி கொடுத்தா கூட அவங்களால அதை வந்து கோப்பப் பண்ணி போக முடியல. பட் வெளியிலேருந்து யாராவது வந்து சொல்லும்போது அதை கூர்ந்து கவனிக்கிறான். நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் சக்ஸஸ் ஆன ஒரு என்டர்ப்ரனரை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு பிஃபோர் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் ஏன் அவசியம், அவர் வாழ்க்கையில் இந்த ட்ரைனிங் எப்படி யூஸ் ஆச்சு, அது மூலிமா அவர் எப்படி லைஃப்பில் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக இருக்கக்கூடிய என்டர்ப்ரனர்ஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய கவனம் ஃபுல்லாக அதில் வந்துடுது. அதில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கீநோட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அதான் ஜென்ரல் மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் ஸ்லோலி கெட்டிங் இன்ட்டு கோல் செட்டிங். எதுக்காக நீ காலேஜ் படிக்க வந்திருக்க, இந்த 4 இயர் கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சாய்ஸ் இருக்கும். சில பேர் வந்து சார் நான் முடிச்சு வேலைக்கு போகணும் சார் அப்படிமா, ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ் சான்சஸ் பண்ணும். சில பேர் வந்து நான் வந்து இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போகணும் அப்படிங்கிற அந்த தாட்டோட நிறைய வேரியஸ் இதில் அவங்க வராங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வில் கெட் இன்ட்டு கோல் செட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். நீ வந்து உன் டயத்தை எப்படி அழகாக செலவழிச்ச அப்படின்னா டெய்லி 24 மணி நேரம் படிக்க சொல்லி யாருமே சொல்கிறது இல்லைங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து தரவாக படித்தோம்னா உனக்கு இருக்கக்கூடிய அந்த டயத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் எதிர்பார்க்குறோம். மீதி டயத்தில் மற்ற எல்லா ஜென்ரல் நாலேஜுக்கு உண்டான விஷயம், ஒரு நியூஸ் பார்க்குறதாகட்டும், மற்ற எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்கிறோம். நாட் ஓன்லி எஜுகேஷன், அதாவது வந்து எப்போவுமே நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்னா மாணவர்களுக்கு அது பிடிபடவே படாது. எல்லாம் சேர்ந்த கலவை ப்ளஸ் 2 hours ஆஃப் எஜுகேஷன், அது மட்டும் போதும். ஒரு 1/2 மணி நேரம் உன்னுடைய பேஷனேட்டான விஷயம், உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும், அது நீ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் எம்ஃபசைஸ் பண்ணி ஒர்க் பண்ண அப்படின்னா 4 years படித்து முடிக்கும்போது யூ வில் பிகம் அ வெரி வெரி கம்ப்ளீட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போகிறோம் மேடம். ஓகே, இப்போது இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, அது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது சமீபத்திய இந்த மழை வெள்ளம் கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதங்கள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. இன்னும் அவங்க மீண்டு வரதுன்னு புதிய நிறுவனங்களில் போய் வேலைக்குன்னு புதுசாக சேர்ந்தவங்க, அவங்களோட லைஃப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும் போது மனதளவில் பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறத பார்க்குறோம்ல. நீங்கள் எப்படி உங்களோட ஆலோசனைகள் இந்த கவுன்சிலிங் போன இடத்துல நீங்கள் பார்த்த விஷயம்? இப்போ நம்ம இந்த கடந்த ஒரு 15 நாட்களாக வந்து எங்களுடைய ரெகுலர் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாமல், பிகாஸ் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால நாங்களும் வந்து இதிலேயே எங்களை ஈடுபடுத்திக்கிட்டோம். பல்வேறு இடங்களுக்கு போனோம். இதில் வந்து கிளாஸ் வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்லம்மாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஈவன் டாப் கிளாஸ் ஃபேமிலி, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சு போயிருந்தாங்க. நிறுவனங்கள்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் உள்ளே தண்ணி போய் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உபகரணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இந்த டயத்தில் மனநிலையில் ஒரே ஒரு விஷயந்தான், திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம வந்துட முடியுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். முந்தானத்து ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 1/2 மணி நேரம் வாய்ப்பு கிடச்சி ஒரு டாக்டர், ஒரு உளவியல் நிறுவனர் 2 பேரும் போய் அவங்களுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் மக்களுடைய அவங்க அது வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிகாஸ் அவன் 10 நாள் பார்த்தது வந்து அவனுக்கு அடிப்படை தேவை ஃபுட்டு, அது யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே போக முடியாது, எதுவுமே இல்லை வீட்டில். அவனுக்கு அடிப்படை தேவைகளான எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இது எல்லாம் போனதுக்கப்புறம் இனி எப்படி நம்ம வாழ்க்கை, ஏன்னா பெரும்பகுதி இந்த
ரொம்ப லோயர் எண்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அன்றாடங்க வச்சுக்கல ஆக்சுவலாக. பிகாஸ் அன்னைக்கு சம்பாரித்து அன்னைக்கு வாழக்கூடியவர்கள் 40 நாளாக வேலை இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை, வீட்லேயும் இருக்க முடியாத சூழ்நிலை. அவங்க வந்து அடிப்படை தேவையிலேயே சரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதில் நாங்கள் கொடுத்த அந்த ஒரு 1/2 hour டிப்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா, நிச்சயமாக உங்களால் மீண்டு வர முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. பிகாஸ் பொருள்கள் எப்போ வேணாலும் திரும்பி வாங்கிக்கலாம். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. தன்னம்பிக்கை இழக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு குழுக்களாக செயல்பட்டு அடுத்து என்ன பண்ணலாம். ஒரு கிராமம் இருக்குது, ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும்போது தனிமை இருக்கிறத தவிர்க்க சொன்னோம் ஆக்சுவலாக. பிகாஸ் தனிமையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய பல்வேறு யோசனைகள் வரும். ஸோ எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நமக்கு என்னென்ன வாய்ப்புகள், அதை தேடி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுலேருந்து மீண்டு வந்துடலாங்கிற அந்த பயிற்சி அவங்களுக்கு ஒரு 1/2 hour டிப்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வியாதிகள் வராமல் இருக்கணும். பிகாஸ் அது அடுத்த ஒரு சேலஞ்சு. எல்லாம் நல்லா இருக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா தப்பாக போயிடும். ஸோ டாக்டர்ஸ் என்னென்ன ப்ரிவென்டிவ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் அந்த டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு அவங்ககிட்ட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸை கூப்பிட்டு இமீடியட்லி ஆஃப்டர் ரெஸ்யூமிங் இப்போ வேலைக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கெல்லாம் தொடர்ந்து எல்லாருமே அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதல்ல அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அது எல்லாருமே விருப்பப்படுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமுமே இதுக்கான முயற்சியில் எடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட எல்லாம் வைப் அவுட் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து அது இல்லாமல் போயிட்டதை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து. அதனால் இந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் விஷயம் நம்ம பேசும்போது இப்போ அடுத்த ஒரு விஷயம்னா பள்ளி தேர்வுகள், முழுவாண்டு தேர்வுகள், 10th எக்ஸாம்ஸ் வரப்போகுது, +2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இந்த ஒரு நிலையில் முழுமையாக இழந்துட்ட மாணவர்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த எல்லாருக்குமான சூழல் இப்போ அவங்களுக்கு அமையலை. போன வருஷம் 10th எக்ஸாம் எப்படி எழுதினவங்க அதிலெல்லாம் நம்ம ரோல் மாடலாக பார்க்க நிறைய சொல்கிறோம், அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிற இந்த மாணவர்கள் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. இப்போ திருப்பி அவங்க முதல்ல இருந்து தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பயிற்சி என்னவா இருக்கும்? அவங்களுக்கும் வந்து ஸ்கூலோடு சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஆக்சுவலாக. நிறைய பேர் அதுக்கு முன் வராங்க. இன்றைக்கி இருக்க என்ஜிஓஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட்டே ஸ்டூடெண்ட்ஸ் தான். கம்பெனிஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை சரி பண்ணிட்டோம்னாவே உங்களுக்கு அந்த 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்படுறது உண்மை. பிகாஸ் டைம் இல்லை, அகாடமிக்ஸுக்கு நீ நடத்தி ஆஃப் வேலி பண்ணி அதுக்கப்புறம் இமீடியட்டாக வரக்கூடிய, பிகாஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு தான் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தான் வந்து இது கொடுக்கணும். ஹெட்மிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்ந்து நாங்கள் எல்லாருமே நிறைய பேர், ஏதாவது நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை நிறைய என்ஜிஓஸ் வந்து இதுக்கு வந்து முயற்சி எடுத்து எல்லோரும் இதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. எவ்வளோ பேர் எந்தெந்த ஸ்கூலில் டார்கெட் பண்ணி ஜோன் வைஸாக பிரித்து போய் பண்ண முடியும். நிறைய பயிற்சியாளர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்களே 250 பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசணும் ஆக்சுவலாக. நம்மளால் சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இது வந்து நம்ம கண்டிப்பாக போய் பண்ணலாம். நம்மளுடைய தொழிலோடு சேர்ந்து பட் நம்மளுடைய டைம், ஃப்ரீ டைம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும் இந்த டயத்தில். பிகாஸ் ஒரு க்ரைசிஸில் தான் நம்மளுடைய உதவி அடுத்தவங்களுக்கு தேவைப்படுங்கிறனால ஜோன் வைஸாக பிரித்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ரெக்கார்டு அவங்களுடைய நீட் பேஸ்டாக வந்து பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் உறுதியாக போய் ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கோம். இன்னி கொஞ்சம் வேகமாக எடுப்போம். இவ்வளோ நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இருந்ததை தவிர இப்போ வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் போய் பண்ணி அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அவங்கள ஷேப்பப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அது அப்படியே அவங்க பாஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இதுங்க. ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் ரிவைவ் ஆகிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலாளி, ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த மாதிரியான ஒரு தொழில் போக்கு இப்போ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? எல்லா துறையிலையும் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ட்ரைனிங் துறை எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா காலேஜும் முடிஞ்சு இப்போ தான் திரும்பி உள்ளே வருவாங்க. காலேஜில் வந்து நீ அவங்க செட்டில் டவுன் ஆகி நீ எங்களை கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சாதாரண கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பான். ஒரு சமீபமாக ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஆரம்பித்த கம்பெனிகளே நிறைய எனக்கு தெரிஞ்ச பாதிப்பான கம்பெனிகளே இருக்குது ஆக்சுவலாக. கம்ப்ளீட் உபகரணங்கள் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோடு சேர்ந்து
உட்காந்து ஆலோசனை பண்ணி அடுத்து நம்ம எப்படி இதிலேருந்து ரிவைவ் பண்ணி வரணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. அதை வந்து நம்ம அந்த டயத்தை வந்து வெறும் செலவு பண்ணுறது ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். யார்கிட்ட உதவி எடுத்துக்க முடியும்? பிகாஸ் இது வந்து இன்றைக்கி எல்லாருமே உதவி பண்ண தயாராக இருக்காங்க. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லேருந்து எல்லாருமே வந்து உதவ முன் வர்றாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்டு ரிவைவ் ஆகி ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இதுங்க. டெஃபினட்டாக இது பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்குமே இந்த பாதிப்பு தெரியும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஏரியாவில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் தான் பாதிப்பு, நம்மளுடைய தொடர்புகள் எல்லாம் கோவை, மதுரை, திருச்சி, சேலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் உதவ முன் வர்றாங்க. ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம போய் அவங்ககிட்ட உதவி கேட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா எல்லாரும் கை கோர்த்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுங்க. பொதுவாக இப்போ நம்ம ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு காலேஜ்லேருந்து வெளியில் வர மாணவர்கள் என்ன மாதிரியான ஒரு திறன்களோடு வெளியில் வரணும்னு ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கும் சார்? ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் மேடம் ஆக்சுவலாக. பிகாஸ் அது வந்து மேக்ஸ், அவனுடைய ஐக்யூ நல்லா இருக்கணும். ஆப்டிடியூட் நல்லா இருக்கணும். 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் ரவுண்டு. ஆப்டிடியூட் ரவுண்டில் மேக்ஸ், பேசிக் மேக்ஸை வந்து அவன் வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய லெவல் ஆஃப் ஐக்யூ நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது வந்து குரூப் டிஸ்கஷன். அவன் தன்னை வந்து எப்படி நிலைப்படுத்திக்கிறான், ஒரு குரூப்பில் பேசும்போது அவன் வந்து எந்த அளவுக்கு டாக்கட்டிவாக இருக்கான், எந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரவுண்டு குரூப் டிஸ்கஷன். ஒரு டாப்பிக்கை கொடுக்குறோம், அந்த டாப்பிக்கில் அவனுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அவனுடைய லாங்குவேஜ் கமாண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்து தான் வந்து நம்ம ரெண்டாவது ரவுண்டில் அவங்க பாஸ் பண்ணாங்க. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட், பர்சனல் இன்டர்வியூ. அதில் கம்ப்ளீட் க்ரூமிங், ஒருத்தனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் வந்து உட்கார ஸ்டைலேருந்து அவன் ஒவ்வொன்றையும் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை அப்சர்வ் பண்ணுறான். பிகாஸ் இவன் எல்லாருமே அயல் நாட்டு கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு லாங்குவேஜ் கமாண்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகணும், நாளைக்கு அவன் வந்து கிளைண்ட் எல்லாமே யூஎஸில் இருக்கக்கூடிய லெவலில் நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த 3 ரவுண்டும் வந்து நாங்கள் வந்து பயிற்சி தரோம். இது 3 ரவுண்ட்லேயும் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மாணவர்களை திறம்பட ஏற்படுத்துகிறது தான் எங்களுடைய வேலையை ஆக்சுவலாக. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆப்டிடியூட் நல்லா பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் தான் முக்கியம். பிகாஸ் அவன் வந்து ரிப்பீட்டடாக மேக்ஸ் போட்டு பார்க்கணும். எல்லாமே பேசிக் மேக்ஸ் தான், பட் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது 3 ரவுண்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து போயிடுவான் மேடம். பொதுவாக வாய்ப்புகள் வந்து எந்த துறைக்கு இப்போ அதிகமாக இருக்குது? இன்றைக்கும் வந்து ஐடி துறைக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். ஆக்சுவலாக கோர் கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் ஒரு காலேஜில் வந்து எடுக்கும்போது ஒரு 5-10 பேர் எடுப்பாங்க, மேக்ஸிமம் 20 பேர் எடுப்பாங்க. பட் ஐடி கம்பெனின்னு வரும்போது ஒரு 300 மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு டயர் 1 கம்பெனியில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஐடி கம்பெனி தான் மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க 3 விதமான இது பயிற்சி கொடுக்குறீங்க, அந்த மாதிரியான தேர்ச்சி விகிதம் தான் இருக்குது அப்படின்னும் போது ஆப்டிடியூட் வந்து ஜென்ரலாக கேட்குற நம்ம 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் படித்த விஷயத்தை தான் பொதுவாக அங்கே கேட்குறாங்கனாலும் நிறைய மாணவர்கள் வந்து அதிலிருந்து தேர்ச்சி பெற முடியாமல் அடுத்த கட்டுக்கு போகாமலே இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். இந்த நிலைப்பாடு ஏன் ஏற்படுது சார்? ப்ராக்டிஸ் தான் மேடம். ஆக்சுவலாக அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 50 மாணவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 20 மாணவர்கள் வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட எங்கள் டீமோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருக்கும். இன்னொரு 20 மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. நாங்கள் சொல்கிற ஒரே விஷயந்தான் ப்ராக்டிஸ். இந்த 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு மாணவனுக்கு ஒரு மேக்ஸ் சொல்லித்தரோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக அவன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்டு அதிலிருந்து அவன் விடை தெரிஞ்சுக்கிட்டு அவன் திருப்பியும் அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. நிறைய பேர் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. இன்னொரு 10 பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ். 50 பேருக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான், பட் ஒரு 30 பேர் தேர்ச்சியாகி போயிடுறாங்க, இன்னொரு 20 பேர்னால முடிக்கல அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் காமன், பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அவங்க எங்களோட கை கோர்த்து வந்தாங்க அப்படின்னா நிறைய காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆஃப்டர் ஆஃபீஸ், அதாவது நாங்கள் ட்ரைனிங் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு குரூப்பில் வந்து அவனுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிகாஸ் அது வந்து அகெயின் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அவன் என்ன பண்ணுவான்னா ஈவினிங் வந்து பயிற்சி எடுத்துக்குவாங்க. அதே ட்ரெயினர்கிட்ட வந்து என்ன இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, வி ஆல்வேஸ் வெல்கம் தட். ஜென்ரலாக எல்லா நிறுவனங்களும் பண்ணுறது தான், நாங்கள் மட்டும் இல்லை எல்லா நிறுவனங்களும். அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட் இருந்தது அப்படின்னா எல்லாருமே தேர்ச்சி பெற்றலாம். பிகாஸ் இது வந்து சின்ன வயசுலேருந்தே பழகின ஒரு விஷயந்தான். அதை வந்து பாலிஷ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் என்ன அந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். எந்த டைம் நிறையா இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணிடுறான், பட் வித்தின் டைம் ஃப்ரேம்னு வரும்போது அவன் ஒரு மாதிரி பயந்து கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஸோ அப்போ வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ கேள்விகளை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் மேடம்.
இப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப் கேள்வி இருக்குது, இந்த ஆப்ஷனல் ஆன்சர்ஸ்னு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாணவர்களையும் நம்ம பார்க்குறோம். எல்லா விடைகளுமே சரியானதாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இப்படியான விஷயங்களை வந்து என்ன மாதிரியான ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க? நிறைய நம்ம ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து வேரியஸ் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப்லேயே பார்த்தீங்கன்னா அவன் டிக் பண்ணி தான் பண்ணணும். பட் அது வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இட் இஸ் மென்ட் ஃபார் தட் ஆக்சுவலாக. பட் அது மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஃபசைஸ் பண்ணுறதே அதுதான். அவங்க எல்லா கல்லூரியும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆப்டிடியூடுக்கு தான். இப்போ நாங்கள் ஒரு 60 மணி நேரம் பயிற்சி பண்ணோம், அதில் 40 மணி நேரம் ஆப்டிடியூடுக்கு தான். அதில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேள்வி கொடுத்துட்டே வருவோம். அதை ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக. பிகாஸ் நாங்கள் கொடுக்குறது ஒரு போர்ஷன் இருந்தால் கூட அவங்களுக்குன்ட்டு சில புக்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வருவோம். அந்த புக்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுதான் அந்த டெய்லி 2 ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலாக. இந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறத ரிப்பீட்டடாக சொல்லுவோம். அந்த 2 ஹவர்ஸ் நீ படித்தா போதும், அந்த 2 ஹவர்ஸ் இன்வால்மெண்ட்டோட படிங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கேள்விகள் நிறைய, அதாவது கொஸ்டின் பேங்க் கொடுப்போம். ஆன்லைனில் நாங்கள் இது கொடுக்குறோம், அவனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் அவன் வந்து தேர்வு எழுதிக்கலாம் ஆக்சுவலாக வீட்டில் இருந்தபடியே. ஒரு சைடு ட்ரைனிங், இன்னொரு சைடு அவனை தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆன்லைனில் போய் பண்ணலாம். அதில் கொஸ்டின் பேங்க் நிறைய இருக்கும். ஆப்ஷன்ஸ் போய் அவன் செஞ்சு பார்க்கும்போது வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது யூ வில் பிகம் தரோ. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே வரும்போது அவனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. அதுதான் அவங்களுக்கு தேவைங்க. இப்போ இந்த ஆப்டிடியூட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டிட்டாலே நிறைய மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பற்றி சொன்னீங்க சார். அது இல்லாமல் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான ஒரு பயிற்சின்னு வரும்போது எல்லா நிலைப்பட்ட மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் கையாளுவீங்களா, இல்லை அதில் ஏதாவது மாற்று முறைகள் இருக்கா? குரூப்பாக பிரிச்சுருவோம் மேடம். 50 மாணவர்கள்னு எடுத்துட்டோம்னா அப்போயே ஆப்டிடியூடுக்கு சொன்ன மாதிரி தான் 20 பேர் டிஃப்ரெண்ட்டாக 10 பேர் வந்து ரொம்ப எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தனி பயிற்சி கொடுக்குறோம் ஆக்சுவலாக. பிகாஸ் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து யூ ஷுட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான விஷயம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கணும். ஒன்று, சாதித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்து உயர்ந்தவங்க தான். அவங்களுடைய புக்ஸை நீ பார்த்தா எவ்வளோ வருடங்கள் அவங்க உழைத்ததுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. எதுவுமே ஓவர் நைட் வராது அப்படிங்கக்கூடிய. இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டாவே அவனுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு. இப்போ மாணவர்களுடைய மத்தியில் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். உடனடியான ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது அப்படிங்கிறத வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதில் வந்து நாங்கள் ரொம்ப சொல்கிறது தான். ஜெயிச்ச எல்லாருமே 20 வருட வரலாறு, 30 வருஷம் உழைச்சி அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உன்னை நம்ப ஆரம்பி ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணு, நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸை வந்து அவனுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து அவன் வந்து அதை அந்த ஈர்த்து வருவான் ட்ரைனிங்க்கு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறது அதுதான். கான்ஃபிடென்ஸ் லெவல் உனக்கு உன்னால் முடியும், அவ்வளோதான். அதை வந்து திருப்பி சொல்லும்போது அவன் ட்ரைனிங்க்கு உள்ளே வருவான். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்களே சார், இது ஒரு நிறுவனங்கள்லேயுமே கூட அதற்கான ஒரு தனித்துறை இருக்குது. அதை கையாளுற விதம், அதுக்கான தனியாக இருக்காங்க ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்கும்போது எல்லா லெவல்லையுமே இந்த கிரைசிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. அதில் எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்படின்னும் போது இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதே துவண்டு போயிடுறாங்க எல்லாருமே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் போக முடியாதுன்னு. ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா எங்கே, வீக்னஸ்னால் இதில் எங்கே இருக்குது சார்? இண்டிவிஜுவலாக எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் அ ஸ்ட்ரென்த். அது முதல்ல எல்லோரும் நம்பணும். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையான விஷயம் தான். ஒரு ஸ்ட்ரென்த்து ஒரு வீக்னஸ் இல்லாத ஹியூமன் பீயிங் யாருமே இல்லை. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் ஃபீச்சர். ஒவ்வொருத்தரும் வந்து அவனுக்கான ஒரு தனித்திறமை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவன் நம்பணும் முதல்ல. அதை நம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்து. வீக்னஸை எப்போ வேணாலும் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் ஆக்சுவலாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இங்கிலீஷ் வந்து என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு வீக்னஸாக நினச்சா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு 90 நாள் பயிற்சி போதும். அவன் வந்து 90 நாள் முறையாக படிச்சுட்டு ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணான்னா எல்லாருமே இங்கிலீஷில் பேச முடியும். ஒரு ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், எந்த ஒரு லாங்குவேஜுமே அதே போல தான். மற்ற எல்லா ஒரு தனித்திறமை, ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறாங்க, தனக்கு தேவை ஒரு மல்டிமீடியா கோர்ஸ் போகிறாங்க, வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் அவனுக்கு இந்த தேர்வு பண்ணி அவனுக்கு இப்போ ஆட்டோகேட் படிக்கிறாங்க நிறைய பேர், டிசைனிங் போகக்கூடிய ஆட்கள். இந்த ஆட்டோகேட் படிக்கிற கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் தான். அதுக்கப்புறம் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ அது பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிச்சயமாக வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அதை எம்ஃபசைஸ் பண்ணி பண்ணுறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்து இது பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பண்ணிடுறாங்க மேடம் ஆக்சுவலாக.
இப்போ நீங்கள் சொன்ன அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் மென்திறன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு நிறுவனத்தை போய் நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமான சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள்லாம் ஏன் அவங்களே இதை கையில் எடுத்துகிட்டு இதை பண்ணியிருக்க முடியாதா? எதற்காக வேறு ஒரு இடத்த நம்ம நாடி போகிற சூழல் இருக்குது? நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது சார்? இது அப்படியே அமைஞ்சது தானா? இந்த மாதிரி வெளியில் போய் தான் நம்ம பயிற்சி எடுக்கணுமா? இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு மேடம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணும்போது இந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அவங்க வந்து அகாடமிஷியனாக தான் அவங்கள பார்க்குறாங்க. ரெகுலராக சிலபஸ் எடுக்கிறதுக்கு இவங்க கரெக்ட் அவங்களுடைய ஃப்ளோவில் போகக்கூடிய விஷயம். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து வெறும் ட்ரைனிங்கோடு இல்லை, அவுட்பவுண்ட் ட்ரைனிங் வைப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கேம்ஸ் மூலிமா அவங்களுக்கு சொல்லித்தருவோம், வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலிமா சொல்லித்தருவோம். ஸோ பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் பார்த்து, பிகாஸ் அவங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ணணும்னா ரெகுலர் விஷயங்களை சொன்னால் ஆகாது. ஸோ வெளி கம்பெனி பண்ணாங்கன்னா, பிகாஸ் நிறைய காலேஜில் உள்ளேயே வந்து ஒரு 15 ட்ரெயினர்ஸை உருவாக்கி அவங்களுடைய ரோல்லே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவ்வளோ பெரிய ஈர்ப்பு வரல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்கல. வெளியிலேருந்து நாங்கள் ஒரு 1 வீக் 10 டேஸ் போய் சொல்லும்போது இவங்க புதுசாக ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த ஈர்ப்பில் அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் கல்லூரிகளில் இதை வந்து செஞ்சு பார்த்தாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. பட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி அகைன் வெளியில் இருக்க கம்பெனியை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டிலேயே நிறைய பயிற்சிகள் நம்மளுக்கு இருந்துச்சு. அந்த சூழல் மாதிரி இப்போ எல்லாமே வந்து ஒரு மதிப்பெண்களை நோக்கியே போகிற பயணத்தினால இந்த மாதிரியான மென்திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தவறிட்டோன்னு கூட சொல்லலாம். இதற்கான ஒரு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வெற்றிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்குது, அதை ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இன்றைக்கி இருக்கிற இயற்கை பேரிடர் இந்த சூழலில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட தேவை என்னவா இருக்கு, மனநலம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம், அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன பயிற்சிகள் தேவை, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.